ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 34வது வசனத்தில் சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைப். இந்த நல்ல பெண்கள், சாலிஹான பெண்கள், அவர்கள் தங்களுடைய கணவன்மாருக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டியவைகளை பாதுகாப்பார்கள். இது இன்றைக்கு நிறைய பெண்கள் தவற விடுகிற ஒரு இடமாக கருதப்படுகிறது. கணவனுக்காக வேண்டி பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை பாதுகாப்பது. இதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று, கணவனுடைய ரகசியங்களை பாதுகாப்பது. ஒரு கணவனை பொறுத்தவரையில் ஒரு ஆண், பெரும்பாலும் பொதுவாக மனிதர்கள் வெளி உலகத்தில் ஒரு வகையான நடிப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையாக வாழ்வது என்று சொன்னால் அவன் மனைவிக்கு முன்னால் மட்டும்தான் உண்மையாக வாழ்வான். அவனுடைய எல்லா விஷயங்களும் எப்படியோ மனைவிக்கு முன்னால் வெளிப்படும். எனவே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய ரகசியங்கள் அனைத்தையும் பேண வேண்டும். இப்போது பொதுவாக நம்முடைய இந்திய இலங்கை பெண்களை பொறுத்தவரையில் பொதுவாகவே மாஷா அல்லாஹ் கணவனோடு நல்ல முறையில் இருக்கும் போது அவனுடைய ரகசியங்களை பேணுவார்கள். கொஞ்சம் முரண்பாடு வந்துவிட்டால் அவனுடைய ரகசியங்களை எல்லாம் அம்பலத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள். இது ஒரு கேவலமான பண்பாகும். பொதுவாக கணவனுடைய ரகசியங்களை பேண வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு இருக்கிறது. அதே போல கணவனுக்காக பாதுகாக்க வேண்டியது என்ற இன்னும் ஒரு பகுதி என்னவென்றால், ஒரு மனைவியினுடைய கற்பு கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த பெண் ஹலாலான முறையில் தன்னுடைய கணவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறாள். எனவே அவளுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனுபவிக்கிற உரிமை கணவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை கணவன் அல்லாத ஆண்களுக்கு கொடுக்க ஒரு பெண் கனவு கூட காணக்கூடாது. ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை என்னவென்று கேட்டால், குடும்ப வாழ்க்கைகளில் அதிகமான நெருக்கடிகள் உண்டாகின்றன. அந்த நெருக்கடிகளின் இறுதியிலே நம்ம போய் பார்க்கிற போது இந்த ஃபோன்களும் தேவையில்லாத தொடர்புகளும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஏற்கனவே நாம் ஆண்களுடைய விஷயத்தில் பார்த்தோம், ஆண்கள் அந்நிய பெண்களோடு தொடர்பை ஏற்படுத்துவது என்று. அந்த அந்நிய பெண்கள் யார்? ஆண்கள் அந்நிய பெண்களோடு தொடர்பை ஏற்படுத்துவது என்ற அந்த பெண்கள் ஒருவருடைய மனைவி. அந்த மனைவி தாராளமாக சான்ஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த நிலை குடும்பத்தில் மிகப்பெரிய நரகத்தை உண்டாக்கி விடுகிறது. குடும்பமே ஒரு தலைகுனியக்கூடிய சிக்கலான நிலையிலே போய் நிற்பதை பார்க்கிறோம். அதிலும் இன்றைய இந்த தொழில்நுட்ப வசதிகளை வைத்து நிறைய ஆண்கள் இதை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். பெண்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு, அதாவது பெண்களை பொறுத்தவரையில் வேகமாக ஒருவரை நம்பி விடுவார்கள். இது பெண்களிடம் இருக்கிற ஒரு காமன் வீக்னஸ். ஒரு ஆண் தொடர்பை ஏற்படுத்தி விட்டால் அந்த ஆணை 100% நம்புவது, நம்பிவிட்டு அவனிடத்தில் எல்லாவற்றையுமே காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் பேசுகிறார்கள், எல்லாவற்றையும் காண்பிக்கிறார்கள். கடைசியிலே அவன் ஒரு முனாஃபிக். இன்னமொருவனுடைய மனைவியை இவன் தொடர்பு கொள்கிறான் என்கிற போதே அவன் ஒரு முனாஃபிக் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகும். அப்போ அவளுடைய எல்லாவற்றையுமே எடுத்து என்ன செய்கிறான் என்றால், அதை அவனுடைய ஃபோனிலே அவன் சேவ் பண்ணுகிறான். அது ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கலாம் அல்லது ரெக்கார்டிங்காக இருக்கலாம். கடைசியிலே அதை வைத்து அந்த பெண்களை மிரட்டுகிறான் அல்லது தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் அதை காண்பிக்கிறான். நண்பர்கள் மூலம் அது லீக் ஆகிறது. அதனால் குடும்பமே தலைகுனிந்து தெருவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கணவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். நிறைய பெண்கள் என்ன நியாயம் சொல்கிறார்கள் என்றால், கணவன்மார் சரியாக இல்லாததனால்தான் நாங்கள் இப்படி போகிறோம் என்று. அது அல்லாஹ்விடத்தில் நிற்காது இந்த காரணி. கணவன் சரியாக இல்லை என்றால் நமக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன? நாம் குலு கேட்கலாம். நாம் அதற்காக தவறு செய்ய வேண்டும் என்ற அவசியம், இன்னொரு திருமணத்தை பிறகு முடிக்கலாம். கணவன் அன்பு காட்டவில்லை,
கணவன் வேறு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறான், கணவன் செலவுக்கு பணம் தருவதில்லை, கணவன் பிள்ளைகளை பார்ப்பதில்லை என்று எத்தனையோ ஆயிரம் நியாயங்கள் இருக்கலாம். இந்த நியாயங்களுக்காக வேண்டி நாம் இன்னும் ஒரு அந்நிய ஆணோடு கணவனை போன்று வாழ்வதென்பது, அல்லது கணவனுக்கு காட்ட வேண்டியவைகளை காட்டுவதென்பது, அல்லது கணவனோடு பேசக்கூடிய முறையில் அவனோடு பேசுவதென்பது எந்த வகையில் நியாயமாகும்? உங்களுடைய கணவனை உங்களுக்கு இன்னென்ன காரணங்களால் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அந்த காரணங்கள் நியாயம் என்று நீங்கள் கருதுகிற போது ஹுலு செய்து விட்டு போங்கள், அவனிடத்தில் தலாக்கை கேளுங்கள், அல்லது ஜட்ஜிடத்திலே போய் எங்களை பிரித்து விடுங்கள் என்று கேளுங்கள், ஜமாத்திடத்திலே போய் எங்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுங்கள், குடும்ப பெரியார்களிடம் சொல்லுங்கள் எங்களை பிரித்து விடுங்கள் என்று. தவறான முறையிலே போவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய குடும்பங்களில் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதற்கு இந்த டிவைஸுகள் மிக முக்கியமான காரணம் என்பதை எல்லோரும் அறிகிறோம். ஆனால் அறிந்தறிந்து மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலே கவலையான விஷயமாகும். இதிலே பெண்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எனவே கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கணவனுக்கு மட்டும் கொடுப்பது என்பது ஒரு பெண்ணுடைய மிக முக்கியமான பொறுப்பாகும். எந்த அளவுக்கு என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லில் மர்அதி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. ஒரு மனைவி கணவன் ஊரில் இருக்கும்போது அவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு பிடிப்பது ஹலாலாக மாட்டாது, அப்போ ஹராமாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவன் ஊரில் இருக்கும்போது அவனுடைய அனுமதியை பெறாமல் நோன்பு பிடிப்பது ஹராமாகும், அதாவது சுன்னத்தான நோன்புகள். வலா தஅذனு ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذனிஹி. அதே போல கணவனுடைய வீட்டுக்குள் யாரை அனுமதிப்பதாக இருந்தாலும் அவனுடைய அனுமதியோடு தான் அனுமதிக்க வேண்டும். அவனுடைய அனுமதி இல்லாமல் அனுமதிப்பது ஹராமாகும். அல்லாஹு அக்பர். கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் யாரும் வர முடியாது. இங்கே யாரும் என்று சொல்லுகிற போது அவளுடைய மஹரமான இன உறவுகளை அது குறிக்காது. அவளுடைய தந்தை, அவளுடைய தாய், அவளுடைய உடன் பிறந்த சகோதரனை குறிக்காது. இது பொதுவாக உள்ள மனிதர்களைத்தான் குறிக்கும். பொதுவாக ஒருவரை வீட்டுக்குள் அனுமதிப்பதாக இருந்தால் அது யாராகவும் இருக்கலாம். அஜ்னபியத்தான தன்னுடைய மாமாவுடைய மகனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், அல்லது வேறு உறவினராக இருக்கலாம், கணவனுடைய நண்பனாக இருக்கலாம், அல்லது ஒரு தாயியாக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவரை வீட்டுக்குள் அனுமதிப்பதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி தேவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பெண் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக, தந்தை சுகவீனமுற்றிருக்கிறார், அந்த தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே போவதாக இருந்தால் கணவனுடைய அனுமதியை பெற்று கொண்டுதான் போக வேண்டும். இப்போ இதை ஏன் இமாம்கள் சொல்கிறார்கள் தந்தை என்று? தந்தைக்கே இந்த நிலை என்று சொன்னால் மற்றவர்களுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த விஷயங்களை வைத்து பார்க்கிற போது கணவனுக்கு கட்டுப்படுவது, கணவனுடைய அனுமதி, இவைகளெல்லாம் எந்த அளவு தூரம் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம்